எஜமான் வந்தார். நல்லா இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு, நல்லா வெள்ளாமே இருக்கு. இன்னைக்கு நல்லா தந்தையில் கேட்பார், எஜமான் போய் கேட்பார். ஒரு வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல வெள்ளையுமே வெள்ளாமை சூப்பராக இருக்குது, நல்லா வெள்ளாமை இருக்குது. ஆனால் எங்கள் எஜமான ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம ரொம்ப சொல்லணும். எஜமான் வந்துட்டு இருப்பாரா? எஜமான் வர காணுமே. ரொம்ப வெள்ளாமை இருக்கு. எஜமான கான் பண்ணோம். சரி கேட்பாரு, நான் பதில் சொல்லணுமே. வந்துட்டு இருந்தாரு, நிற்கிறேன். வணக்கம் ஜமா. வணக்கம். வாங்க. என்ன பார்த்துக்கிறேன்? வயலாம் பார்த்துருக்கேன். வயலாம் எப்படி இருக்கு? வயலாம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் நல்லா வளைஞ்சிருக்கேன். நல்லா இருக்கா? இந்த வருஷம் நல்லா, போன வருஷத்தோட நல்லா. சரி வாப்பா. நல்லா வளைஞ்சிருக்கு. ஓகே. நல்லபடியா நீ பார்க்குறேன். இதே மாதிரியே தொடர்ந்து போகிறோம் பார்த்து. சரியா? சரி ஜமா. நான் வெளியே போயிட்டு வரேன். சரி. என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்காங்களே தெரியல. ஒருத்தனையும் ஆரக்கான எனக்கு புது படம் வேற போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோவே போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன், எவனையுமே ஆளுக்கான. இப்போ எதிர்த்தே உட்காந்துட்டு நான் பார்த்துக்கிட்டே எழுந்து வாடாங்க. ஆமாம், நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கேட்காம நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நேற்று சொன்னல. காசு எடுத்துட்டு வாங்க சார். இதுதான் காரணமா வராதுக்கு? எல்லாம் என் தலையிலேயே மிளகா இருக்கலாம் பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் ஏதோ காசு எடுத்துட்டு வராதீங்க. இன்னொருத்தன் போயிருக்கா, ஆளே காணும். எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு சார். ஸ்ட்ரிக்டா? ஆமா சார். எங்க அப்பா எப்படி இருக்காரு? நீங்க தான் பாக்கெட் அடிப்பீங்களே, கிரெடிட் வருவீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இவர்கிட்ட எதுவும் பேச முடியாது. சரி ஓகே, நான் போயிட்டு எப்படியா பேசி பணத்தை வாங்கிட்டு வரேன். நீ ரெடியா இரு. உடனே போய் எடுத்துட்டு வாங்க. அவனை ஆளை காணட்டா, அவன் வந்து அவன்கிட்ட சொல்லி எப்படியாவது. அவன் எப்படியோ போனா எனக்கு என்ன, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. உங்ககிட்ட எவன் பேசுறது? போ. சரி வா போலாம் வா. தெரியல, பணம் டிக்கெட் சுத்தமாக பணம் இருக்கு. என்னதான் அப்படி சொல்ல பண்றாருன்னு தெரியல. புலம்பிட்டு இருக்க சொல்லுங்க. ஏதோ போக தெரியும், கஷ்டப்பட மாதிரி தெரியுது. என்ன சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஆமா பணம் ஆமா கணக்கு. நானும் யோசிச்சேன், பையன் போக்கே வர சரியில்லை. பையன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பணம் கேட்டே இருக்கிறான், என்னதான் பண்றான்னு தெரியல. நீங்க வரட்டு நான் கேட்கறேன், நீங்க வரட்டும். எப்போ பார்த்தாலும் சும்மா போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம். ஆமா நீங்க சொல்றது சரிதான். பணம் கூட சொல்லி ரொம்ப தொல்லை பண்றாங்க. ஆமா நீங்க வரட்டும், நீங்க பேசிக்கிறேன். நீங்க வரட்டும். என்னப்பா ஒரே சத்தமா இருக்கு? ஆமா ரொம்ப தான் பேசிட்டு இருந்தப்பா. அப்படியே என்ன பத்தி பேசாம நீங்க யாரை பத்தி பேசுங்க? எனக்கு தெரியாதா? எங்க அப்பா எவ்வளவு பாசம் இல்லப்பா. உன் மேல உயிரா இருக்கப்பா, உயிரா இருக்கப்பா. அதுதான் எப்பவுமே தெரியும் எனக்கு. சொல்லுப்பா. இல்ல கொஞ்சம் சத்தமா பேசிட்டு இருந்தீங்களா? அது என்ன? இல்லப்பா, அது என்னப்பா, வர பாத்தீங்கன்னா உன் போக்கே எவ்வளவு சரியில்லை, என்னன்னு தெரியல. நிறைய பணம் வாங்கிட்டு தான் போற, என்னதான் பண்றேன்னு தெரியல. என்னதான் பண்ற? தெரியுமா தெரியாதா தெரியல. பணம் நான் என்ன சும்மா வந்து போயிட்டு ஊரை சுத்திட்டு வர்றதுக்கும் செலவு பண்றதுக்கும் கேட்கறேன். நானு காலேஜ்ல கட்டணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து போயிட்டு வரணும், அதுதானப்பா கேட்கறேன். அப்படி இல்லப்பா, நீ வந்து காலேஜ் கட்டி கிடக்குது, நீ பணம் வாங்கிட்டு போற, என்ன பண்ண தெரியல. என்ன சின்ன குழந்தையா கெட்டு போறதுக்கு? தெரியாது அதெல்லாம். ஆமா பேசுறீங்க நீங்க. நானும் வந்து கேட்டுட்டு தான் வந்தேன் நீங்க என்ன பேசிருந்தீங்கன்னு. அவரு அந்த ஆளை பத்தி அவரு எனக்கு தெரியாதா? அவரு எவ்வளவு காசு அவர் அடிக்கிறாரு, எனக்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு பெருசா செலவாயிருதா?
அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. சரிப்பா சரிப்பா. நான் ஒன்றும் சும்மா ஒன்று உங்ககிட்ட கேட்கல. நான் வரப்ப நானு சரிப்பா. எனக்கு இந்த வீட்டில் இருந்து பிடிக்கல. பார்த்தீங்களா பேசுகிறாங்க பார்த்தீங்களா? காலேஜுக்கு போனோம், லேட் ஆகிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். இந்த கணக்குல பார்த்தீங்களாப்பா? பார்த்தீங்களா? மணி வேலை 8 ஆச்சு. பையன் காலேஜுக்கு போனான்னு வரலையே, என்னாச்சு தெரியுமா? ஆனால் பாருங்க, வெளியில் போன இன்னும் வரல வைமா. நானும் கொஞ்சம் தான் பார்க்குறேன், கொஞ்சம் போக்கே சரியில்லை தான். இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு 2 மணி பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். சொல்லுங்க பாப்பா. வந்துட்டப்பா. மணி 8 மணி வந்துப்பா. என்ன பண்ண எவ்வளோ நேரம்? இன்னைக்கு தான் பசங்க கிளாஸ் தெரியாது உங்களுக்கு. கல்யாணம் பற்றி எனக்கு எல்லாத்தையும் தெரியாதுப்பா. நீ சொல்கிறதே கேட்குறேன். அப்புறம் ரொம்ப தான் பேசுகிறேன். ஸ்பெஷல் கிளாஸ் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அதுக்காக ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இல்லைப்பா, 8 மணி ஆகுதுப்பா. காலம் கட்டி கிடக்குது. எவ்வளோ ஆச்சு, என்ன பண்ணுறது? உங்க மேலே எவ்வளோ அன்பாருக்கு தெரியும் உனக்கு. நல்லா படிக்கணுன்றதுக்காக தானேப்பா நீங்கள் காலேஜ் அனுப்புறீங்க. அப்போ எக்ஸ்ட்ரா அங்கே டைம் வச்சு இப்போ சொல்லித் தரும்போது நான் அங்கே இருந்து தான் பார்க்கணும். வராமல் அங்கே போகாமல் இருந்தால் அப்புறம் டீச்சர் அடிப்பாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? புரியுதுப்பா, அது சரிதான். சரிப்பா, இப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. எனக்கு ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு முடிவு இன்னைக்கு கட்டியாக வேணும்ப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையப்பா எனக்கு. நான் படிச்சது போதும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயாவது போயிட்டு என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னப்பா சொல்கிறேன்? நான் முடிவு பண்ணது தான்ப்பா சொல்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டு தான் பேசுகிறேன். என்னுடைய முடிவை வந்து மாத்திர மாதிரி இல்லை. நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சொத்தில் பங்கை நீங்கள் பிரித்து கொடுங்க. நான் எங்கேயோ போயிட்டு எப்படியே வாழ்ந்துக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் உடனே என் பங்கை நீங்கள் கொடுங்க. நான் போயிட்டு என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன். எப்படிப்பா? எப்படிப்பா எங்கள் அப்பாவோட எப்படிப்பா தெரியாது இப்படின்னு? எங்கே நீ போவேன், எப்படி சாப்பிடுவேன், எங்கே தங்குவேன், எப்படிப்பா இப்படின்னு? இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் இவ்வளோ நாள் பேசுனது சொன்னது எல்லாமே போதும். எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும். நீங்கள் பணத்தை இப்போ எனக்கு சொத்தை பிரித்து தரீங்களா இல்லையா? அப்போ அதுதான்ப்பா சொல்கிறேன். சொல் பேசி கேளுப்பா. இப்போ நான் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் உடனே அதை பிரித்து கொடுக்குறீங்களா இல்லை நான் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். சரிப்பா, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நீ கேட்குற மாதிரி தெரியல. பிடிச்சதாப்பா அனுப்புல நான் நம்ம சொத்துல பார்த்தீங்கன்னா பையனை வந்து எவ்வளோ சொன்னா அனுப்பல. பையன் ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. சொத்தை பிடிச்சி கேட்டான் அவன். அதான் அவனுடைய பங்கை வந்து பிடிச்சி கொடுத்துட்றேன். கொடுத்து நான் அனுப்பல. சரி, அப்படியே செஞ்சிடலாம். அப்பாவோட சொத்து பாரு, சரியா? எப்படி ஒரு தெரியாது. நீ அப்பாவை மீறிட்டு போற, ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்க, சம்பாதிக்கல. எனக்கு சேர வேண்டிய சொத்து அவ்வளோதான். நான் கிளம்புறேன். நான் இனிமேல் நான் திரும்பி வருவேன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. இதோட லாஸ்ட் உங்கள் முகத்தை பார்க்குறது. சரி நான் விட்டுறேன். சொத்தை பிரித்து வாங்கியாச்சு.
இனிமேல் நம்ம ஜாலியாக நம்ம இஷ்டப்படி சந்தோஷமாக வாழ வேண்டியதுதான். நண்பர் பாரு கரெக்டாக வந்து சொத்து பிரித்த உடனே வந்துட்டான். எங்கே தான் போனேன்னே தெரியல இவ்வளோ நேரம். நான் வந்து கூட 2 வார்த்தை பேசிட்டோம். என்னப்பா கரெக்டாக வந்துட்டேன், சொத்து பிரிச்ச உடனே எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நாள்? பணம் கைக்கு வந்தோடனே எல்லாம் வந்துடுவீங்கடா, தெரியும் எனக்கு. அப்படி இல்லை நண்பா. அப்புறம் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன்? சற்று வேலையை வெளியே சென்று விட்டேன். ஆமா, எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? அப்படி இல்லைங்க. உங்க பேச்சை கேட்டு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அப்பனையே எதிர்த்து நின்று சொத்தை பிரிச்சு வந்திருக்கேன், வீட்டை விட்டு வந்திருக்கேன்டா. நீங்க என்னடா கரெக்டா பணம் வந்தானே, அதான் இந்த உலகமே அப்படிதான், பணம் இருந்தாதான்டா. சரி அதெல்லாம் விடுங்க. நம்ம புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாம் நம்ம படம் பழைய படம் எல்லாமே என்னென்ன வாழ்க்கையில அனுபவிக்கணும் ஜாலியா போட வேண்டியதான். ரெடியா? ரெடி. வாங்க போலாம் வாங்க போலாம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன பிரச்சனை கேட்டு எல்லாம் ஜாலியாக வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. எங்கே போகணும் என்ன செய்யணும் எல்லாமே அனுபவிச்சு. இப்போது பணம் எல்லாம் காலியாகிடுச்சு. பணம் இருக்கிற வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்னை சுற்றி வந்தானுங்க. பணம் எல்லாம் காலியாகிறதுக்கு ஒவ்வொருத்தனா கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டு கூட இன்னைக்கு யாரும் இல்லாமல் இருக்கேன். ஊரை விட்டு ஊர் தெரியாத ஊருக்கு வந்துட்டோம். இங்கே நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, கையில் பணமும் இல்லை, பசி பயங்கர வயிற்றுக்கு இல்லது, என்ன செய்யறதுன்னு தெரியல. பிச்சை எடுக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கு, வேலை செய்யறதுக்கும் மனசு உடம்பு ஒன்றும் ஒத்து உழைக்கல. வீட்டில் 3 வேளையும் ஜாலியாக சோறு சாப்பிட்டு பணத்தை எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்ததுனால ஒன்றும் உடம்பு வளைய மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடிதான் ஆகணும். இந்த ஊரில் நமக்கு எவனோ வேலை தருவான். சரி கேட்டு பார்ப்போம். இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தா நீதாப்பா வேற சொல்லிட்டு வந்துட்டோம், மூஞ்சிலேயே முடிக்க மாட்டாங்க, வேற திரும்பியே போக முடியாது. எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போக வேண்டியது. பார்ப்போம், எப்படி ஒரு வேலையை கேட்போம். ஆள் வந்துட்டாரா? ஒரே வேதனையில் வரணும் இருக்குது. ஐயா ஐயா ரொம்ப பசியா இருக்கு. ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா செய்வது வேலை இருந்தது. ஐயா எஜமான் இப்போ வெளியே போயிருக்காரு, ஒரு 2 நாள் ஆகும் வரத்துக்கு. இப்போ வந்து கேட்குறீங்களா? எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லையா, சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப பசியா இருக்கிறையா, ஏதாவது சும்மா வயிற்று நிரப்புறதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா போதுங்கய்யா, ஏதாவது வேலையும் பண்ணுங்கய்யா. நான் 2 நாள் கழிச்சு வேணா வரேங்கய்யா. எஜமான் வந்து இப்போ எங்களை சத்தம் கூட வருங்க ஐயா. நீங்கள் போயிட்டு 2 நாள் சேர்த்து வாங்க. சரிங்கய்யா, அந்த சொல்கிறோம். சரிங்கய்யா, வரேங்கய்யா. வாங்க. சொல்லுங்க. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். அந்த சேர் வாங்கி போடு. சேர் போட்டு உட்காந்துருக்கான், அவன் கேள்வி கேட்க மாட்டேன். முன்னாடி ஓனராக இருந்தாங்க. நீங்க ஓனர் ஆனதுலேருந்து அவன் கீழே உட்கார வச்சாச்சுங்க. அவனை கீழே உட்கார அவன் என் கண்ணுல ஒரு பண்ணு
அந்த பண்ணிங்க நல்லா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை ஓட்டிட்டு இப்போதான் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கோம். எப்பா நான் கேட்டது அந்த பண்ணி இல்ல, பண்ணையில இருக்கா அந்த பண்ணி. பண்ணையில் இருக்க பண்ணி தாங்க ஓட்டிட்டு இப்போதான் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கான். 100 பண்ணி, புதுசா ஒரு 100 பண்ணி வாங்கலாமே. ஐயோ பெருகுது இல்லையா? பெருகுதா? அந்த அட்டுலையில் தாங்க முடியாம தான் வெளியே வந்துட்டாங்க. அவனா அவன் போட மண்ணில போட அவனா அது ஏற்கனவே போட்டு உட்கார வச்சாச்சுங்க ஓரமா. சரி கணக்கு சொல்லுங்க அடி மாட்டோம் வேடாதான் சொல்லுங்க. அந்த பண்ணிக்கு தவிடுலாம் நிறையா வாங்க, அதெல்லாம் வந்துருச்சா? இன்னும் வரலைங்க, அதுதான் அப்புறமேட்டு தான் லோடு அப்புறம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தென்னந்தோப்பில் தேங்காய் அதெல்லாம் இறக்கிட்டாங்கய்யா. மாங்காய் தோப்பில் மாங்காய் அதெல்லாம் எல்லாம் இறக்கிட்டாங்கய்யா. அந்த மீன் பண்ணையை போய் பார்த்தியா என்னன்னு? மீன் பண்ணைக்கு தீவனம் வாங்கணும்னு சொன்னாங்க. சொன்ன பிற்பாடு அவங்க என்ன மூட்டை லோடு அனுப்பலைங்க. ஐயா சரி அது இருக்கட்டும். கருப்பு பண்ணி நல்லா இருக்கா? கருப்பு பண்ணி இப்போ தான் மேய போயிருக்குங்க. வெள்ளை பண்ணி ஒரு 200 பண்ணி வாங்கலாமா? அது எல்லாம் ஓட்டு பண்ணியில் அடைச்சாச்சுங்க மேய்ச்சிட்டு வந்தோன்னா. எல்லாத்தையும் பட்டி அரைச்சிங்களா? யாரும் கூப்பிடுறது என்னன்னு பாரு. 2 நாள் கழிச்சு வர சொன்னீங்க. வேற எதுவும் தர சொன்னீங்க? இந்த ஓனரை கேட்டு சொல்கிறாங்க. கேட்டு சொல்லுங்க ஐயா, பசி தாங்க முடியல. ஐயா வேலைக்கு ஒரு ஆள் 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. யாருப்பா அது? பேர் என்ன? பேர் சொல்லலைங்க. பேரு, ஊரு, ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்கி வைப்பா. அதெல்லாம் பார்க்கறது ஒரு நம்பர் நல்லா தான் இருக்கிறான். வந்ததுக்கு அப்போ தான் தெரியுது அவங்களாம் யாரு இருக்குதுன்னு. அவர் வரும்போதே வயிற்றுல கட்டிக்கிட்டு பசியில் வந்தாருங்க. வயிற்ற கட்டிக்கிட்டு பசியில் வந்தாரா? ஆமாம். ஐயோ பசியில் வந்துட்டாங்க, நான் தாங்க மாட்டேனே. சரி வர சொல்லு, கொஞ்சம் பார்ப்போம். இல்லை வேலை தருவீங்களா இல்லைன்னு முன்னாடி பார்த்துட்டு தான் வரலான்றது. வர சொல்லு உனக்கே கொடுக்கும்போது பாரு. ஐயா வாணி அவர் ஓனர் கூப்பிட்றாங்க. ஐயா வணக்கம் ஐயா. பாப்பா ஐயா ரொம்ப பசியா இருக்கு. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன். ரொம்ப தூரம்னா ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கலாம், அதுக்கு மேலேயே இருக்கு. அதுக்கு மேலே இருக்குமா? என்ன வேலை தெரியும் உனக்கு? ஐயா எந்த வேலையும் தெரியாது, ஆனா நீங்க எது கொடுத்தாலும் செய்யறீங்க. சம்பளம் வேணாமா? ஏதோ 3 வேலை சோறு போட்ட போதும் ஐயா. பார்த்தா பெரிய இடத்து வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கிற. சரி ரைட்டு, நான் கொஞ்சம் மனசு மாறிட்டேன்னு நினைக்கிறேன். எப்பா நான் மனசு மாறிட்டா இறங்கி எல்லாமே செய்வோம் தானே? சொல்லுங்க. தெரியும் தானே? சரி. நான் தம்பிட்டு அவங்க மட்டும் பர்சனலாக நம்மளை பற்றி சொல்லி வை. தம்பி உனக்கு வேலை கன்ஃபார்ம்ப்பா. சரி சரிங்க. 3 வேலை சோறு. என்ன ஆனால் வேலை வந்து நல்ல வேலை. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பார்த்துக்க. எப்படிங்க பண்ணி வைக்கிறதுக்கா? நீ கம்மல முதலாளி பேசும்போது நீ பேசக்கூடாது. தொழில அப்பப்போ மேலே ஏறாங்க, நெஞ்சுத்தனம் போறக்கூடாது. நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? ஐயா எந்த வேலைனாலும் செய்வீங்க ஐயா. இந்த வேலைக்கு நிறைய பேர் கியூவில் நிற்கிறாங்க. சரியா? நிறைய பேருக்கு இந்த வேலை கொடுக்குறோம். நீ பசின்னு வந்ததுனால இந்த வேலை அவங்க தரேன். நன்றி ஐயா. வெள்ளை பண்ணி ஒரு 100, சரிங்க ஐயா. கருப்பு பண்ணி ஒரு 200. சரிங்க ஐயா. இதை நல்லபடியா மேய்ச்சி நான் வந்து 100 1000 ஆக்கிடுவேன் ஐயா. 1000 10,000 ஆக்கிடுவேன் ஐயா. ஐயோ எனக்கு பசிக்கு தான் போதும் ஐயா. சொட்டல்ல ஆமாங்க ஐயா. எடுத்துட்டு போயிட பரவாயில்ல. கணக்கு பாத்துக்க. பண்ணி பத்திரம் வருவேன். என்ன ஆள் பார்க்கறது கொஞ்சம் தலுக்கு முழுக்க இருப்பாப்ல. பார்த்து நல்லபடியா வேலை வாங்கிக்க. திரும்பவும் சொல்றேன், பண்ணி பத்திரம். சரியா? சரிங்க. வேலை வாங்கிக்க. வேலை பண்ணி பத்திரங்களா? பண்ணி இருக்கிற அத்தனை பண்ணி பத்திரமா பாத்துக்க. வேலை பண்ணிட்டு பத்திரமா? ஆமா பண்ணிகளை பத்திரமா பாத்துக்க. ஐயா நான் இப்ப வந்துறேன் வேலைக்கு. போப்பா. அப்ப கணக்கு பார்த்து செஞ்சு விடுவாங்களா? சரி. கணக்கு சொல்லுங்க. கிட்ட வா. சொல்லுங்க. கையை பிடிச்சி விடு. ஆமா ஆமா ஆமா. ஒரே இடத்துல சுத்தாத. எங்கடா வா. இந்த பக்கம் வா. உட்காந்துட்டே நிக்கிறாரு. இந்த பக்கம் வா. இது வேற. அங்க 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 தோள்பட்ட கழுத்துல கையில ஒரு பெரிய ஊசி இருந்தா பின்னாடி ஒரு ஏத்தனா எல்லாம் திட்டுற மாதிரியா இருக்கு கணக்கு. நீங்க எல்லாமே எதுவுமே நடக்காது. அதனாலதான் பேசுறேன். அப்பா அடுத்து கால் காலை வாங்கி விட்டாம கூட காலை வைக்க சொல்லுங்க. இப்போ வீட்டுல சௌக்கியமா இருக்காங்களா? வீடுங்களா? இடையில ஏதாவது எந்த வீடு கேட்குறீங்க? இடையில ஏதோ நிறைய பண்ணிக்கலாம் காணாம போன மாதிரியே இருக்கு. சொல்லுங்க.
இடையில நிறைய பண்ணையில காணாம போன மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலாக இப்போ 200 பண்ணி வாங்கி வைக்கணும். தவுடு ஏதோ குறைஞ்ச மாதிரியே தோணுது. தவுள் லோடு வந்துகிட்டே இருக்குதுங்க அடுத்து. பிளாக் லைக்கே வைக்கிறியா நீ? என்னங்க பிளாக் லைக்கே வைக்கிறியா நீ? வீட்டு ஒரு வீடாக இருந்தால் பரவாயில்லைங்க, பல வீடு இருக்கு. பக்கத்து வீட்டு பண்ணையாட்ட ஏதோ அடிக்கடி இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்கிறிய, அங்கே ஏதோ பிளாக்ல மூட்டை கிட்ட தள்ளுதா? இல்லைங்க, பக்கத்து வீடு பண்ணையார் வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருக்கு, அதுக்காக தான் ஏன் போக வேண்டியது. உசார் பண்றதுக்காண்டி அடிக்கடி போயிட்டு வரணும். இல்லைங்க, போய் தானே ஆகணும். அடங்க மாட்டேன், கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பார்த்து அடங்க மாட்டேன் நீ. இல்லைங்க, உங்களுக்காக தான் எல்லா வேலையும் நடக்குது. எனக்காக வெளியில சொல்லிக்கிட்டு கூடாதியா, ஊர் உலகம் தப்பா பேசும். பெரிய மனுஷனா பெரிய மனுஷனோட வை, புரியுதா? இதெல்லாம் ஆக ரகசியம். சரி, இன்னைக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டு உன்னைய போய் கணக்கு முடியா வச்சா பாரு. நான் என்ன தம்பி வேலைக்கு வந்தாப்படியா? தம்பி வேலை பார்க்கறாப்படியா? இல்லை, எல்லாம் நல்லா பார்த்துருக்காப்புலைங்க. இப்போ கூட தான் போயிருக்காப்புல, நேராக போயிருக்காப்புல. சரி. தம்பி இன்னைக்கு தான் வந்திருக்கியா? சரி, பார்த்து கவனமா வேலை பாரு. கண்டிப்பா தம்பி மெயின்டைன் பண்ணிக்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். எப்படிங்க பண்ணையார் வீட்டுக்கா? கதவை சாத்து. சரிங்க சரிங்க. தம்பி நல்லா பண்ணி எல்லாம் மேய்ச்சிட்டுருங்க. ஓனர் வெளியே போயிருக்காரு, நீங்க பத்திரமா இருந்து பாத்துக்குங்க. இந்தாண்ட 200 இருக்குன்னாரு, இந்தாண்ட 300 இருக்குன்னாரு. முடிஞ்ச அளவுக்கு மேய்ங்க. மேய்க்க முடியலன்னா வித்துருங்க. ஐயா வேலை போயிருங்க, நான் மேய்ச்சிருங்க. வேலை இல்லைன்னா ஓனரை மேய்க்கலாமியா? இல்லைங்க, நீங்க அப்படியே கண்டிப்பா மேய்ச்சிருங்க. சரிங்க சரிங்க. ஒரு பண்ணி கூட அடங்க மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையெல்லாம் இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்பா வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டு இருந்தோம், 3 வேலையும் பசி தெரியாம இருந்தோம். ஆனா இப்போ வந்து இந்த ஓனர் கொடுக்குற சாப்பாடு லைவ் 10 மாட்டது. சரி, என்ன பண்றது? நம்மளாம் பார்த்து வாழ்க்கையை கற்றுட்டோம். அப்பா எவ்வளோ சொன்னாரு, நான் சொல்றதை கேள்ப்பா, இந்த சொத்தெல்லாம் உனக்குதான் சொன்னாரு. எங்கேயும் கேட்கல, எவ்வளோ அறிவுரை, எவ்வளோ புத்தி எல்லாமே சொன்னாரு. ஆனா நான் தான் கேட்காம வந்துட்டேன். இன்னைக்கு யாருமே தெரியாத ஒரு ஊர்ல ஒரு ஆனாலே போற பண்ணி மேய்க்கிறதுக்காக ஐயோ பசிக்கிறேன் பசிக்கிறேன். இந்த பனிக்கு போற தவடியாவது சாப்பிடும். தப்பா பேசிட்டியா? கடைசியில இந்த பண்ணி திட்டிட்டு இருக்கியா? போட்டு அடியா அடி. ஐயா 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 அடிக்காய் அடிக்காய். இல்லைங்க, கஷ்டம் கொடுத்துலாம் பிரச்சனை பண்ணிட்டான். பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். தம்பி ஏப்பா இப்படி அவஸ்தை அடி வாங்கிட்டு வேலைக்கு வந்துட்டு அடுத்த இடத்துல வந்து அடி வாங்கலாமா? பெரிய இடத்துல பிறந்துட்டு இது மாதிரி தேவையாது. இல்லைன்னா ஒன்று முடியலன்னா அவங்க அப்பாட்டனா போய் சேரு. அப்பா மூலம்னா நேரடியாக பேசு, அப்பாட்ட போய் நேராக பேசு. அப்படின்னாலும் உனக்கு மோட்சம் பிறக்கும். சாப்பிட முடியல, பள்ளிக்கு போக தவிர கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. இனிமே இந்த வாழ்க்கை வேணும், இனிமே இந்த வாழ்க்கை வேணாம். இது வரைக்கும் அனுபவிச்சதுனா போதும். அப்பா கிட்ட போயிடலாம், அவர் எதுக்குனாலும் பரவாயில்ல,
ஏற்றுக்காவிட்டாலும் பரவாயில்ல. என் அம்மா பகிர்ந்து போயிட்டு அப்பா எவ்வளோ சொல்லுது நான் கேட்காம போயிட்டப்பா. நான் இப்ப மன திரும்பி வந்திருக்கப்பா. என்னை ஏத்துக்குங்கப்பா. நான் போய் சொல்றேன். ஒருவேளை ஏத்துக்கலாம். நான் தான் இப்படி சொல்றேன். இனிமே உங்க முகத்தை பார்ப்ப நீங்க நினைக்காதீங்க போ சொல்லிட்டு வந்துட்டு. பரவாயில்ல அப்பா சொல்லிட்டு இந்த வீட்டு வாசப்படி உனக்காக எப்பவுமே திறந்திருக்கு சொன்னார். கண்டிப்பா அப்பா ஏற்றுதான் நினைக்கிறேன். மகனை ஏத்துக்கலாம் பரவாயில்ல. நான் சொல்றேன் அப்பா ஒரு மகனா இல்லாம ஒரு கூலிக்காரனாவது ஏத்துக்கப்பா. நான் சொல்லி மன்னிப்பு கேட்டேன். அப்பா அன்பான அப்பா ஏற்றுப்பான்னு நினைக்கிறேன். நான் இப்பவே போறேன். எங்க போனா தெரியல. யாராரு? வாங்க. வணக்கம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏங்க என் சின்ன மகன் இன்னைக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. என் பிள்ளை எங்க இருக்கான், என்ன பண்றான், அவன் எப்படி சாப்பிடுவான், செழிப்பா இருந்த பையன் என்ன பண்றான்னு தெரியல. ஆமாங்க அப்படின்னு சொன்னீங்க. சொன்னீங்க என் பையனை பார்த்துடணும். என் பையன் திரும்ப வருவானா வரமாட்டானா, அவன் இருக்கானா இல்லையா உண்மையே தெரியலையே கிடக்குது. ஐயா வருத்தப்படாது கணக்கு. கண்டிப்பா பையன் வந்துடுவாங்க. வருத்தப்படாதீங்க. பையன் கண்டிப்பா வராதுங்க. நான் இதுக்குதான் இந்த நாடக நாள் இந்த உயிர் பிடிச்சிட்டு இருக்கிறேன். அன்பா நேசிச்ச பையன் நீங்க என்ன பண்றான்னு தெரியல. ரொம்ப வேலையா இருக்கு. வந்துருவாரியா வந்துருவாரு. கவலைப்படாதீங்க வந்துருவாரு. என் பையன் குரல் கேட்குது. இப்படி வந்திருக்கானா, இது கனவா? பையன் வந்துட்டான். அப்பா விட்டுட்டு போனேன். அப்பா என்ன வச்சிருக்கப்பா. நீங்க எவ்வளவு சொன்னீங்க, எவ்வளவு பாசம் வச்சு எவ்வளவு பத்தி சொன்னீங்க. கேட்காம போயிட்டப்பா. சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. எவ்வளவு நோய் வியாதி ஆபரேஷன் கஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் தாயை விட அன்பு காட்டி என்ன பராமரித்து பாதுகாத்து புத்தி சொன்னீங்க. ஆனா அவங்க புத்தி எல்லாம் கேட்காம போயிட்டப்பா. உங்களை மதிக்காம போயிட்டப்பா. என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்கப்பா. என்ன உங்க மகனா ஏத்துக்கலாமோ ஒரு கூலிக்காரனாவது ஏத்துக்குங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரிப்பா சரிப்பா வருத்தப்படாதப்பா. நான் சொன்னேன்ப்பா, இந்த உலக அன்பெல்லாம் எதையோ எதிர்பார்த்தாப்பா பழகுவாங்க. போதுப்பா போதுப்பா. கணக்கு 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 நீ சொன்ன மாதிரியே என் பையன் வந்துட்டான். கணக்கு பையன் வந்துட்டான். 9 வருஷமா இருக்கு. கணக்கு என் பையனுக்கு ஒரே என்ன பண்ணேன், குத்தாவ. சரிங்க. நல்லா நல்லா வச்சா கொண்டு வந்து சரிங்க.
ஏதோ நினைச்சு போயிட்டான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கோம். இயேசு கிறிஸ்து நம்மளை இழந்து போனதை தேடுவோம் பூமிக்கு வந்தார். அதை பற்றி நம்ம இன்று பார்க்கப்போம். வாருங்கள் செல்வோம். நன்றி. குறித்து இந்த செய்தியில் சொல்லப்படும் வாருங்கள் எல்லாம் நம்ம சென்று கேட்போம். நன்றி.